தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க மக்கள் பலரும் பல்வேறு வழிகளை கண்டறிஞ்சிட்டு வர்றாங்க. நடந்து செல்பவர்கள் குடைய பிடிக்கிறாங்க. ஆனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக சிக்னலில் நிற்பது கொஞ்சம் துயரமானதும் கூட. அதற்காக பல மாநிலங்கள்லையுமே சிக்னலில் வண்டிகள் நிற்கும் பகுதிகளில் தற்காலிக கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதனை தற்போது தமிழக அரசும் அமல்படுத்த தொடங்கி இருக்கு. ஆனால் இதை அரசு முன்னரே கொண்டு வர திட்டமிட்டு இருக்கணும் அப்படின்னு மக்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இருப்பினும் சென்னையில் இந்த நிழல் கூரைகளுக்கு மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. வெயிலுக்கு நல்லது தான். டிராஃபிக்கில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கிறோம். வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது போடுறது நல்லா இருக்குது. வெயிலில் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் சிக்னல் போடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி போடுறதுனால கொஞ்சம் நிழலாக நிற்கிற மாதிரி ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குது. எல்லா சிக்னல்லையும் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி போட்டு எல்லாத்துலையும் இது மாதிரி போட்டால் நல்லா, எல்லா பொதுமக்களுக்கும் நல்லா தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மக்களுக்கு இது ஒரு நல்ல இதுதான். ஏன்னா வெயிலில் ரொம்ப சுட்டெரிக்குது. இந்த நேரத்தில் இது போட்டிருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மக்களுக்கு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஓப்பன் ஏரியாவில் மக்கள் தவிச்சிடுறாங்க. 104 டிகிரின்றது அதிகம் தான். 104 106ன்றது சென்னையில் பொறுத்தளவு அதிகம். ஒரு நாள் மழை பெஞ்சு அது கண்டினியூவாக இருந்திருந்தால் ஒரு நைட்டில் நல்லா இருந்திருக்கும். இது சூட்டானால கலவுது. மற்ற இடங்களில் மழை பெய்கிற மாதிரி இப்போது மற்ற இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓப்பன் ஏரியாவில் அங்கங்கே மக்கள் ரொம்ப வாட்டி வதிக்கிறாங்க வெயிலில். பண்ணால் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் முகமது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து வெளியூரில் தான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப அரசாங்கம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக்கிறது. ஒரு அளவு நல்லா இருக்குது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது வெயில். எல்லா சிக்னலும் போடாமல் நல்லா இருக்கும். பாண்டிச்சேரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயில் எல்லாம் சிரமத்தை தடுக்கும். இதுக்கு தாமதம் தான். இது ரொம்ப சீக்கிரம் லேட்டு தான். ஏன்னா வெயில் வந்த பிறகு இப்போ தான் போட்டிருக்காங்க. இது பாண்டிச்சேரி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல போட்டாங்க. ஆமாம், அது பார்த்து தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக தான் சொல்ல முடியும். ஏன்னா அது முன்னாடியே வந்துருச்சு. அது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு இது பயன் தான். நல்ல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளது தான். எல்லா சிக்னல்லையும் போடணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் பாதி தான் போட்டிருக்கீங்க. பாருங்க எவ்வளோ பின்னாடி வெயில் சிரமப்படுறாங்க. கொஞ்சம் லென்த்து போட்டால் கரெக்டாக இருக்கும். ஐயா, நான் தென்காசி மாவட்டம் சிவகிரியிலிருந்து வந்திருக்கேன். மாண்புமிகு தளபதியார் ஆட்சியில் சிறப்பாக இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான திட்டங்களை நல்லபடியாக பண்ணிக்கிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து நிறையா மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 1.5 நிமிஷம் வரைக்கும் காத்துக்கு இருக்கிறத வந்து ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லா சிக்னல்லையும் பண்ணால் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. இது நான் வந்து கர்நாடகாவுக்கு போனேன் ஒரு இடத்துக்கு. இது எல்லா சிக்னலும் இருக்குதுங்க. அது வெளியூர் ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து இது முதல்ல நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லா சிக்னலில் போட்டால் ஏன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வயசானவங்கலாம் நிற்கிறாங்க, லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஆமாம் சார். இது ரொம்ப வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல. இப்போ வந்து அரசாங்கம் பண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எப்போவே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லை, மற்ற ஸ்டேட்டில் வந்து இதை ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதை இப்போ கொண்டு வந்தது ரொம்ப இப்போ தானே வெயில் காலம் வந்திருக்கிறதுனால இப்போ கொண்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல முயற்சி. மக்கள் வந்து சிக்னல் நிற்காம போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா உண்மையிலே வெயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்காக பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா இருக்கும். என் பேர் ஜமீல், முகமது ஜமீல். மிக பிரமாதமான ஏற்பாடு இது. நான் காரில் ஏசியில் உட்காந்துட்டு இருக்கேன். மக்கள் மற்ற இடத்துல பாருங்களேன், எல்லா 2 வீலர்ஸில் வந்து வெயிலில் இருக்காங்க. மிக சிறந்த ஏற்பாடு. தேங்க்ஸ் டு த கமிஷனர். தேங்க்யூ பிரதர்.